வியூவர்ஸ் வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், புராடம், உத்திராடம், 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான குரு 7ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. குருவின் நேரடியான பார்வை உங்களது ராசிக்கு கிடைக்கிறது. அத்துடன் சுக்கிரனுடைய நேரடி பார்வையும் கிடைக்கிறது. எனவே ராசிநாதனின் இந்த சாதகமான நிலையால் உங்கள் மனநிலை சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், குழப்பங்கள் இன்றி இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். இதுவரை வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பர். 2-3 குடைய சனி 4ஆம் இடமான மீனத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். எனவே உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம். பொருளாதாரம் மேம்படும். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவர். 5-12 குடைய செவ்வாய் 10ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். ஆனால் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம், வேலை மாற்றம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6-11 குடைய சுக்கிரன் 7ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. அவரது பார்வை உங்களது ராசியின் மேல் விழுவதால் மிகவும் நன்மை. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் உற்சாகமாக இருப்பார். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சுமூகமாக ஓடும். 7-10 குடைய புதன் 8ஆம் இடமான கடகம், 9ஆம் இடமான சிம்மம் ஆகியவற்றில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் கணவன் மனைவி உறவு இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனாவசியமான ஆர்கியூமெண்ட்ஸ்களை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் உங்கள் கடும் முயற்சியால் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாதம். நினைத்த இலக்கை அவர்கள் அடைய முடியும். அவர்களது சொந்த முயற்சியால் விரும்பிய பாடம், விரும்பிய கல்லூரியில் படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு நன்றாக அமைகிறது. ஆனால் மாத பிற்பகுதியில் சிறிது குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகள் அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுவது நன்மை தரும். 8 குடைய சந்திரன் 11ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 குடைய சூரியன் 8ஆம் இடமான கடகத்தில் மாத முதற் பகுதியிலும் 9ஆம் இடமான சிம்மத்தில் மாத பிற்பகுதியில் கேத்துவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமாக இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சுமாரான மாதமே. தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. உயர் பதவியில் இருப்பவர்கள், தலைமை பதவியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், கம்பெனிகளில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் யாவரும் ஒரு
டெசிஷன் எடுப்பதில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். 9இல் இருக்கும் சிம்ம கேத்துவாலும் 3இல் இருக்கும் கும்ப ராகுவாலும் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இருந்தாலும் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 21, 22. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.